Hi guys, welcome back to AnYa NiKa channel. இந்த வீடியோல நம்ம பேக் ஸ்டிட்ச் எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். எல்லாமே செயின் ஸ்டிட்ச் மாதிரி தான். எல்லாமே செயின் ஸ்டிட்சை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஸ்டிட்ச்மே போறோம். சோ இதுவுமே வந்து செயின் ஸ்டிட்ச் மாதிரி தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி பேக் ஸ்டிட்ச்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் போட்டு காமிச்சிடுறேன். அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி போடணும் அப்படிங்கறத நான் போட்டு காமிக்கிறேன். பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாதுல பேக் ஸ்டிட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சிடுறேன். அதுக்கு அப்புறம் எப்படி போடணும் அப்படிங்கறத கொஞ்சம் பெருசா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பேக் ஸ்டிச்சுமே ஒவ்வொரு இதுமே செயின் ஸ்டிச் பேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு சின்ன பக்கத்துலேயே வந்து குட்டி லாக் போட்டுட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அங்கே வந்து உள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் மாதிரி கொண்டு வந்து திரும்பி வந்து செயின் ஸ்டிச் போட்டு போகணும். வீடியோ நல்லா பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஃபஸ்ட் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லாக் போட்டு லூப்பை வந்து ரிவர்ஸ் எடுக்கிறேன்னா எடுத்துகிட்டு அந்த லாக் போட்ட இடத்துலேயே வந்து பக்கத்தில் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே நான் இன்னொரு லாக் போட்டு லூப்பை வந்து நான் வெளில எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டிச் போடுறேன். இதுவுமே நீங்கள் வந்து நெக்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுமே யூஸ் பண்ணி போடலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி போடுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு பக்கத்துலையுமே ரெண்டு லாக் போடுறேன். நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் போடுறேன். அதுக்கப்புறம் லூப்பை நான் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டிச்சுக்கு எண்டில் ஒரு லாக் போட்டுட்டு திரும்பி வந்து லூப்பை வந்து நான் ரிவர்ஸ் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். எந்த டேரெக்ஷனில் வந்து நான் எடுக்கிறேனோ அந்த டேரெக்ஷன்லேயே நான் திருப்பி ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து லாக் போட்டுக்கலாம். அதான் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அது மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் கொஞ்சம் வந்து நான் உங்களுக்கு பெருசாக போட்டு காமிக்கிறேன். நான் கொஞ்சம் வந்து லூப் பெருசாக எடுத்துக்கிறேன். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டியாக இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு த்ரெட்டை வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம இங்கே வெளில வந்துட்டு ஒரு லாக் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே ஆனால் வந்து செயின் ஸ்டிச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு லாக் போட்டுட்டு ரிட்டன் வந்து நம்ம வந்து த்ரெட் எடுத்துகிட்டு வெளில வந்துடணும். எடுத்து வந்துட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் போட்டுட்டு த்ரெட்டை வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துடணும். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு திரும்பி வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுக்கு எந்த டேரெக்ஷனில் போட்டுட்டு போகணுமோ அந்த டேரெக்ஷனில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். நீங்கள் போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும். அது நாட் போடுறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து சிக்கிற மாதிரி இருக்கும் த்ரெட்டு. ஆனால் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ எப்போதும் போல் நம்ம வந்து ஃபைனலாக நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், சில்க் த்ரெட் எப்போதும் சிங்கிள் த்ரெட்டாக இருக்கக்கூடாது, டபுள் த்ரெட் வச்சு தான் யூஸ் பண்ணி போடணுங்கிறது. சரி த்ரெட் வச்சு எப்படி போட்டணும் சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சுமே நம்ம போடணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போட்டு ரிவர்ஸ் எடுத்து செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு நாட் போட்டு நம்ம வந்து ரிவர்ஸ் எடுத்து அடுத்த செயின் ஸ்டிச் போடணும். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நூல் சிக்க தான் செய்யும். சம்டைம் நான்
நூல் வந்துட்டு கட் ஆகும். நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். எடுக்கும் போதே பாருங்கள் நூல் வந்து 2 நூலாக ஸ்ப்ளிட் ஆகுது. அதனால் வந்து பார்த்துக்கோங்க. நூல் எடுக்கும் போது 2 நூலையும் சேர்த்து எடுக்கிறோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம வந்து த்ரெட்டை எடுக்கும் போது ஒரு நூல் வரும், இல்லைனா ஒரு நூல் வராமல் இருக்கும். அதனால் 2 நூலையுமே எடுக்கிறோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடும்போது மட்டும். அதான் ஃபைனலாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.